Assalamualaikum, good morning. நான் பேச கேக்குதா? குட் மார்னிங் அக்கா. கேக்குது. ஓகே. ஓகே, நாம இப்ப டெல்டா ஹெச்சையும் டெல்டா எஸ் பத்தியும் பார்த்துட்டோம். சரியா? இதை பத்தி கிளியர்னு நினைக்கிறேன் நான் இப்ப. இப்ப எனக்கு சொல்லுங்க, டெல்டா ஹெச் வந்து ஹாப்பியா இருக்கும் மைனஸா இருந்தாவா பிளஸ்ஸா இருந்தாவா? டெல்டா ஹெச் மைனஸா இருந்தால் தான் உறுதியா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். டெல்டா ஹெச் பிளஸ்ஸா இருந்தால் தான் ஹாப்பியா இருக்கும். ஓகே, எனக்கு இன்னத்த சொல்லுங்க, இது சொன்னா சரியா இல்லையா? இது டெல்டா ஹெச்சுக்கு சொன்னது மைனஸ், சரியா? டெல்டா ஹெச் பிளஸ். ஓகே, சரி. இப்ப சேடுன்னு சொன்னா டெல்டா ஹெச் வந்து பிளஸ்ஸா இருக்கணும், சக்தி கூட உறுதி குறவு. அப்ப சேட் டெல்டா எஸ் வந்து தான் சுதந்திரமா இயங்குறது குறைஞ்சிருந்தா அது சேடுன்னு பார்த்தோம். சரியா? இப்ப இது விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்து எங்களுக்கு படிக்கிறது டெல்டா ஜின்னு உண்டு. சரியா? இது படிக்க முன்னுக்கும் நான் நீங்க இதுக்கு முன்னுக்கு எங்க சரி படிச்சிருக்கீங்க தானே? அப்ப உங்களுக்கு இப்ப அந்த நாலேஜ் வச்சு செய்யலுமான்னு பார்க்க 2015 ஒரு கொஸ்டின் தரேன். சும்மா உங்களோட ஆன்சர் என்னன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. சரியா? அப்பதான் புறவு கேள்வி செய்யக்குள்ள விளங்குது இல்லையான்னு பாக்கிறேன் எனக்கு. ரெண்டாயிரத்தி 14 31வது கேள்வி. இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு சொல்லுங்க. சரியா? இந்த 5ன்னு சொல்ல வேணாம். இப்ப இது சரி எது பிழை, ஏ சரியா பி சரியா பிள்ளையா, அப்படி ஆன்சர் சொல்லுங்க. இல்லாட்டி 5ன்னு சொன்ன வேற தெரியும் அர்த்தம்.
எல்லாரும் உங்களோட ஆன்சர் போடுங்க, போட்டு மார்க் பண்ணி வைங்க. சரியா, பிறகு சரியான்னு பார்க்க. மத்தாக்கள் ஆன்சர் போடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. சரி, இதை நாங்க கடைசியா பார்க்கணும். சரியா, இதான் இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு இப்ப படிச்சிருக்கோம். ஓகே, இப்ப என்ட்ரோபி பத்தி பார்த்தோம். என்திரப்பின்னு தமிழ் தருவாங்க. என்தல்பி பார்த்தோம், அது வெப்ப உள்ளுறை டெல்டா ஹெச் அதெல்லாம் பார்த்தோம். இப்ப நான் பார்க்க போறது வந்து டெல்டா ஜி. சரியா, டெல்டா ஜி பத்தியும் ஜி பத்தி கிப்ஸ் சக்தி இல்லாட்டி டெல்டா ஜி என்னங்க கிப்ஸ் சக்தி மாற்றம்னு சொல்றது. இப்ப இந்த கன்செப்ட் என்னன்னா, இப்ப உலகத்துல இருக்கிற எல்லா தாக்கமுமே வந்து எல்லா வெப்பநிலையிலையும் எல்லா நேரத்திலையும் நடந்துட்டு இல்லை. சரியா, இப்ப நான் ஒரு உதாரணம் சொன்னேன்னா, ஐஸ் கட்டி ஒன்று எடுக்கிறேன். சரியா, இப்ப ஐஸ் கட்டின்றது H2O சொல்லிடா இருக்குது. இப்ப நான் சொல்றேன் H2O வந்து எனக்கு H2O லிக்யூடா மாறணும். இந்த ஐஸ் கட்டி வந்து தண்ணியா மாறணும். இப்ப ஃப்ரிட்ஜுக்குள்ள ஐஸ் கட்டி 0°C தான் நீக்குது. இப்ப ஐஸ் கட்டி ஆகிக்குது. இதை விட குறைஞ்ச வெப்பநிலை ஐஸ் கட்டியா தான் இருக்குது. நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா, இவரை இப்ப ஐஸ் கட்டி ஒன்று இருந்துட்டு ஃப்ரிட்ஜ் உள்ள இருக்குது. சரியா, அப்ப அவர் திண்ம நிலையில இருப்பாரு, திரவ நிலைக்கு மாற மாட்டாரு. அந்த வெப்பநிலையில அவர் மாறுறாரு இல்ல. நான் எனக்கு -4 இருக்குதுன்னு மாறுறாரு இல்ல. இப்ப நான் இவரை தூக்கி வெளியே வச்சேன்னு சொன்னா, ஐஸ் கட்டி தூக்கி ரூம் டெம்பரேச்சர்ல வச்சேன்னா கிட்டத்தட்ட 27°C தானே. இதுல என்ன செய்வார்னா, அவர் ஈஸியாவே சொலிட்ல இருந்து லிக்யூடுக்கு மாறிடுவாரு. சரியா, அவர் ஒட்டோவா அந்த தாக்கத்தை நடத்தி கொள்ள விருப்பம். இது நடக்குது. இதே நான் இந்த H2O சொல்லிட இந்த ஐஸ் கட்டியை கொண்டு போயிட்டு ஒரு -15°C வெப்பநிலைக்கு ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு வைக்கிறேன். சரியா, வச்சுட்டு இவருக்கு சொல்றேன், இவர் நான் பார்த்துட்டு இவர் வந்து உருகி லிக்யூடாக வரைக்கும். உருகி லிக்யூடாக வராது. நான் கதைக்கிறது கேக்குதா? ஓகே. ஓகே, இப்ப சொல்லுங்க. 15 பாகையில H2O சொல்லிடா இருக்கிறவரு H2O லிக்யூடா மாறுவாரா இல்லாட்டி அப்படியே இருப்பாரா? மைக் ஆன் பண்ணி பேசுங்க, சட்டில போடாம. நான் கேக்குற கொஸ்டின் விளங்குதா? அப்படியே இருப்பாரு. ஓகே, அப்படியே வைக்க போறாரு. ஏன்னு சொன்னா, எங்களுக்கு தெரியும் 0 பாகையில ஐஸ் வந்து கட்டியா தான் இருப்பாரு.
அதை விட கூட்ட கூட்ட தான் அவர் உருகி கொண்டு போவாரு. இதை விட நீங்க எவ்வளவு குறைச்சாலும், நீங்க எவ்வளவு தான் இவரை உருகணும்னு பார்த்துட்டு இருந்தாலும், நீங்க வெப்பநிலையை குறைக்க மைனஸ் பக்கம் போக போக அவர் உருக மாட்டார். அதே மாதிரி தான் இருப்பாரு. அப்ப இதை நீங்க ஆனா வெளியே தூக்கி வச்சீங்கன்னா, ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் இல்ல, வெளியே தூக்கி வச்சீங்கன்னா ஈஸியா இவர் என்ன செய்வாருன்னா இந்த தாக்கத்தை நடத்தி கொள்வாரு. இந்த solid வந்து லிக்விடா மாறுற அந்த தாக்கத்தை அவர் நடத்துவாரு. அப்படின்னா அந்த ஒரு வெப்பநிலையில, ஒரு குறித்த வெப்பநிலைக்குள்ள இவர் வந்து இந்த தாக்கத்தை நடத்தி கொள்ள இஷ்டம், அவருக்கு விருப்பம். அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காவே நடப்பாரு. அப்படி தாக்கங்கள் வந்து ஒரு வெப்பநிலையில ஆட்டோமேட்டிக்காவே நடக்குதுன்னு சொன்னா, எந்த ஒரு தடையையும் காட்டாம, அதுக்கு நாங்க சொல்றது சுயமா நடக்குதுன்னு சொல்லி, அந்த தாக்கம் சுயமாக நடக்குதுன்னு. இதே நீங்க இதே ஐஸ் கட்டியை கொண்டு போயிட்டு -15 -8 வேற எதுல சரி வச்சுட்டு இவர் உருக காட்டும் பார்த்துட்டு இந்த தாக்கம் நடக்குமான்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த தாக்கம் நடக்காது. சுயமா அவராவே ஒட்டோவா இப்படி லிக்விடா மாற மாட்டாரு. சரியா? அப்ப உங்களுக்கு இதுல இருந்து விளங்குதா, ஒரு தாக்கம் வந்து தாக்கம் வந்து எல்லா ஒரு இப்ப சொல்லுங்க திண்மம் திரவமா மாறுற தாக்கம் எல்லா வெப்பநிலையும் நடக்காது. ஒரு ஸ்பெசிபிக்கான வெப்பநிலையில மட்டும்தான் நடக்கும். நான் சொல்ல வர்றது வரீங்களா? ஆமா சார். அப்ப இப்படி ஒவ்வொரு தாக்கங்கள் இருக்குதானே உலகத்துல, அந்த தாக்கங்கள் வந்து சுயமா நடக்குதா இல்லையா அப்படின்றத பாக்குற ஒரு மெத்தடை தான் கொண்டு வந்திருக்கிறாரு இந்த கிப்ஸ்ன்னு சொல்ற சயின்டிஸ்ட். சரியா? அதை பத்தி தான் நாங்க படிக்க போறோம். இப்ப நீங்க இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா தெரியும்ன்றாக்கு நான் சொல்றேன். சரியா? அமோனியா வாயு உற்பத்தி இருக்குது இப்படி ஒண்ணுக்கு தானே, அமோனியா வாயு உற்பத்தின்னு இப்படி ஒரு சமன்பாடு படிச்சுக்கீங்க. இதுல நீங்க சும்மா யோசிச்சு பாத்தீங்கன்னா இதுக்கு கண்டிஷன், நிறைய கண்டிஷன் போட்டிப்பாங்க, ஊக்கி போட்டிப்பாங்க, இந்த வெப்பநிலை, இந்த அமுக்கம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்கிறாங்க இந்த தாக்கம் நடத்துறதுக்கு. இதுல வெப்பநிலை எனக்கு சரியா நினைவு இல்ல, 500 பாகையோ தெரியும். 500 பாகையா யாருக்கு நினைவுக்குதா? 400 அமுக்கம் வந்து 200 250 ATM. ஓகே, அப்ப நான் கிட்டத்தட்ட 500 பாகை செல்சியஸ் எடுக்கிறேன். இப்ப யோசிங்க, எங்களோட வளிமண்டலத்துல நைட்ரஜன் வாயுன்றது 78% இருக்குது. அப்ப இப்பயும் எங்களோட ரூம்ல நைட்ரஜன் இருக்குது. ஹைட்ரஜன் இருக்குதா? ஹைட்ரஜனும் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது. 78% நைட்ரஜன் இருந்தும் H2 எங்களோட வளிமண்டலத்துல தாராளமா இருந்தும் அமோனியா வாயு எங்களோட வளிமண்டலத்துல ஈஸியா உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலாது. நாங்க கஷ்டப்பட்டு பெரிய வெப்பநிலைகளை கொடுத்து, அமுக்கத்தை கொடுத்து, ஊக்கி கொடுத்து, நிறைய கண்டிஷன் கொடுத்து நாங்களா போயிட்டு அவரை அமோனியா உற்பத்தி செஞ்சு தான்னு சொல்லி போயிட்டு நாங்க செஞ்சு எடுக்கிறது. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இவங்க இந்த எங்களோட வளிமண்டல வெப்பநிலை அமுக்கத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த தாக்கத்தை நடத்திக்கொள்ள விருப்பம் இல்லை. அதனாலதான் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய கண்டிஷன் கொடுத்து செய்யறோம். அப்படின்னா நார்மல் வெப்பநிலையில, இந்த எப்படின்னா அறை வெப்பநிலையில இந்த தாக்கம் வந்து சுயமா நிகழ்றதுக்கு இஷ்டம் இல்லை, விருப்பம் இல்லை. சரியா? அதுக்கு நீங்க இந்த அளவுக்கு வெப்பநிலை கூட்டணும். இது ரூம் டெம்பரேச்சர் விட எவ்வளவு கூட, அந்த டெம்பரேச்சர்ல தான் அவர் நடந்துக்கிறாரு. அப்ப நீங்க விலகி கொள்ளணும், உலகத்துல இருக்கிற எல்லா தாக்கங்களுமே வந்து எங்க அறை வெப்பநிலையில நடக்குது இல்லை. சரியா? அறை வெப்பநிலையில நடக்குது இல்லை, அவங்களுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு, அதுலதான் நடக்கும். அதே மாதிரி நீங்க பயாலஜில படிச்சிருக்கீங்க, நொதியங்கள் வந்து நல்ல தாக்கம் அடையிற அதுல தாக்கத்தை காட்டுறது வந்து எங்களோட உடல் வெப்பநிலையில மட்டும்தான். சரியா? அதுல பீக்கான அந்த தாக்கம் நடக்கிறது உடல் வெப்பநிலையில மட்டும். அதை விட குறைஞ்சாலும் தாக்கம் குறைஞ்சிட்டே போயிட்டும், கூடினாலும் குறைஞ்சிட்டே போயிட்டும் தாக்கம். அப்ப எல்லா தாக்கமும் சுயமா நடக்கிறது, அதாவே ஒட்டோவா நடக்குது. இப்ப நைட்ரஜன் ஹைட்ரஜன் சும்மாதான் எல்லா இடத்துலயும் திரிஞ்சு கொண்டு இருக்கேன், ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்து அமோனியா அப்படி உருவாக்குறது இல்லை. நாங்க கண்டிஷன் கொடுக்கணும், உங்களுக்கு வேண்டாம் நைட்ரஜனையும் ஹைட்ரஜன் எடுத்து லேப்ல 2 பேரும் ஒரு இதுக்குள்ள பீக்கருக்குள்ள போட்டு டெஸ்ட் பண்ணி பாக்கணும் தாக்கம் அடைகிறாங்களான்னு. ஒன்றுமே நடக்காது, அவங்க 2 பேருமே சும்மா தான் இருப்பாங்க, அமோனியா உருவாகி இருக்காது. ஆனா நீங்க இப்படி கண்டிஷன் கொடுத்தீங்கன்னு சொன்ன, பெரிய வெப்பநிலை எல்லாம் கொடுத்து செஞ்சீங்கன்னா தாக்கம் நடக்க ஸ்டார்ட் ஆகும். அப்ப சுயமா நடக்குதா இல்லையான்றதை பாக்குறதுதான், அதை பாக்குறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சமன்பாடு தான் இந்த கிப்ஸ் சமன்பாடுன்னு நாங்க படிக்க வைக்கிறோம். சரியா? இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு ஒவ்வொரு தாக்கத்தையுமே போயிட்டு செஞ்சு பார்த்து அது நடக்குதா இல்லையான்னு வெப்பநிலையை கூட்டி கூட்டி குறைச்சி உலகத்துல எல்லா தாக்கத்துக்கும் செய்யல தானே. அப்ப அவர் வந்து ஒரு சமன்பாடை கொண்டு வராரு, டெல்டா ஜி சமன் டெல்டா H மைனஸ் டி டெல்டா எஸ்ன்னு சொல்லி ஒரு சமன்பாடை கொண்டு வந்து இதுல இருந்து தாக்கம் சுயமா நடக்குமா இல்லையான்றதை கண்டுபிடிக்க போறாரு.
அப்படி நடக்குமா இல்லையான்றது கண்டுபிடிக்கிறது அந்த கண்டுபிடிக்கிற அந்த காரணியை நாங்க சொல்றது டெல்டா ஜி, கிப்ஸ் சக்தி மாற்றம். இது டெல்டா தானே, கிப்ஸ் சக்தி மாற்றம்னு சொல்றது. ஜீனு மட்டும் இருந்துச்சுன்னா கிப்ஸ், இதுக்கு ஏன் இப்படி பேர் வந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்ச அந்த சயின்டிஸ்ட் வந்து கிப்ஸ், அவரோட பேர். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு ஆன்சர், இந்த டெல்டா ஜிக்கு ஆன்சர் வந்து மைனஸ்ல கிடைச்சிச்சுன்னா இருங்க அதோட மொழி. இப்ப உங்களுக்கு டெல்டா ஹெச் தெரியும், டெல்டா ஒரு தாக்கத்துல டெல்டா ஹெச்ச கண்டுபிடிக்க சொல்லி தந்திருக்குது. ஒரு தாக்கத்துல டெல்டா எஸ்ஐயும் உங்களுக்கு கண்டுபிடிக்க இல்லை, சரியா? வெப்பநிலை அவங்க தருவாங்க. இது மூணும் இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா அந்த தாக்கம் நடக்குமா, இந்த ரூம் டெம்பரேச்சர்ல நடக்குமா நடக்காதான்றத கண்டுபிடிக்க இயலும், சரியா? அப்ப அதை வச்சுதான் எவ்வளவு இந்த டெம்பரேச்சர் எவ்வளவு கூட்டினா இந்த தாக்கத்தை நடத்தி கொள்ளையிலும், இல்லாட்டி குறைச்சா எப்படி இந்த தாக்கத்தை நடத்தி கொள்ளையிலும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கணும். இல்லாட்டி நீங்க என்ன செய்யணும், உலகத்துக்கு ஒவ்வொரு தாக்கத்தையும் இழுத்துட்டு வந்து செஞ்சு செஞ்சு பார்க்கணும், இவர் நடக்கிறார், இவர் இந்த வெப்பல்ல சுயமா நடக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி, சரியா? அப்ப இது வந்து அப்படி உங்களோட இண்டஸ்ட்ரியல்ல நீங்க ஏன் அந்த வெப்பநிலையெல்லாம் அவ்வளவுக்கு கூட்டினீங்க அப்படின்றதுக்கான ஒரு காரணம், சரியா? எல்லா பாடமும் இன்டர் கனெக்டட், அதை விளங்கிக்கோங்க. இப்ப ஓகே, இப்ப இவ்வளவு தூரம் சொன்னது விளங்கிச்சான்னு சொல்லுங்களேன். மொத்தாக்கள் விளங்கிச்சா? ஓ விளங்கிச்சு. ஓகே, இப்ப நான் ஸ்டார்ட்ல டெல்டா ஹெச் டெல்டா எஸ் பத்தி சொல்லக்கொள்ள அந்த ஹாப்பி சேட் அதை பத்தி சொன்னேன். இப்ப உங்களுக்கு நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு ஐடியாக்கு டெல்டா ஹெச்ல என்ன மாதிரி வந்தா ஹாப்பியா இருக்கும் தொகுதி, டெல்டா எஸ்ல எப்படி வந்தா ஹாப்பியா இருக்கும் இல்லாட்டி சேடா இருக்கும்ன்றது தெரியும். அதை வச்சுதான் இந்த பாடத்தை கொண்டு போக போறேன். இந்த பாடத்துல இந்த டெல்டா ஜில மட்டும் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க சிலபஸ்க்கு 2011. 2011 ஒரு சிலபஸ் வந்துச்சு தானே, அதுக்கப்புறம் 2019 வந்துச்சு. இந்த 2011 தான் இதை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல இருந்து 2014 இருந்தா இருக்கும் தொடர்ச்சியா கொஸ்டின் நிக்குது இதுல. எம்சிக்யூ விளையாட்டு எஸ்ஏ கட்டாயம் நிக்குது இந்த கிஃப்ட்ஸ் பாடத்துல. அப்ப இதை நீங்க விளங்கி கொள்றது அவசியம். இதை படிச்சுட்டு இது படிக்காம நீங்க எக்ஸாமுக்கு போறதே இல்லை, ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் கொஸ்டின் கேட்டுக்குது. அப்ப நீங்க கட்டாயம் படிச்சுட்டு போகணும், இதுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் நிக்குது, அதை நினைவு வச்சுக்கோங்க. இப்ப நான் பாடத்துக்கு வரேன். இப்ப ஒரு தாக்கம் வந்து சுயமா, சரியா, சுயமா நடைபெறதா இல்லையான்னு சொல்றது 3 காரணிகளை தங்கிக்குது. எப்படி 3 காரணி நான் சொல்றேன், அவர் அந்த காரணிகளை வச்சுதான் இந்த டெல்டா ஜி சமன்பாடை உருவாக்கிக்கிறாரு. இந்த 3 காரணிகள்ல தான் அவர் தங்கிக்குது. இதெல்லாம் தெரியும்னா அவங்களுக்கு தாக்கம் சுயமா நடக்குமா இல்லையான்றதை கண்டுபிடிக்கலாம். ஒன்று தாக்கத்துல டெல்டா எஸ் அத்தி தாக்கம் நடைபெற வெப்பநிலை, சரியா? இந்த 3ம் தான் தாக்கம் வந்து சுயமா நடக்குதா இல்லையான்றத சொல்ல போகுது. இப்படி நான் சொல்றேன், டெல்டா ஹெச் ஹாப்பியான ஒரு தொகுதி. டெல்டா ஹெச் ஹாப்பின்னு சொன்னா டெல்டா ஹெச் பெருமானம் எப்படி வந்திக்கும், மைனஸ்ல வந்திக்கும். இவர் வந்து இதை நான் சாயசகப்படாம இப்படி சொல்றேன், டெல்டா ஹெச் வந்து ஹாப்பியா இருக்குது, ஒரு தொகுதி வந்து ஹாப்பியா இருக்கிறாரு. அதே மாதிரி டெல்டா எஸ்ஸும் வந்து அதுவும் ஹாப்பியா இருக்குது. இப்ப இந்த தொகுதியில வந்து ரெண்டுமே ஹாப்பியா இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த டெல்டா ஜிக்கு வர ஆன்சரும் ஹாப்பியா தான் இருக்கும். அந்த தாக்கத்தை நடத்தி கொள்றதுக்கு இவர் விருப்பம்னு அர்த்தம், சரியா? இந்த பிளஸ் மைனஸ் பத்தி போய் யோசிக்க வேணாம், சும்மா சொல்றதா நினைச்சுக்கோங்க. டெல்டா ஹெச் வந்து ஹாப்பியான ஒருத்தர், டெல்டா எஸ் வந்து ஹாப்பியான ஒருத்தர். டீன்றது ஒரு பெருமானம், டீன்றது ஒரு வெப்பநிலை, சரியா? இதை பெருக்கி வாரதும் இப்ப ஏதாச்சும் மாங்காவை ஏதாச்சும் ஒரு நம்பரால பெருக்கினாலும் பெருக்கி வர அமௌண்ட் மாங்காவா தான் நிற்கும். அந்த மாதிரி இது ஃபுல்லாவும் ஹாப்பியா தான் இருக்க போகுது, இதுவும் ஹாப்பியா தான் இருக்க போகுது. ஹாப்பியில இருந்து ஹாப்பியா கழிச்சோம்னு சொன்னா வாரதும் ஆன்சர் ஹாப்பியா தான் இருக்க போகுது. அப்ப அந்த தாக்கம் வந்து ஹாப்பியா நடக்க போகுதுன்னு அர்த்தம், சரியா? அப்படிதான் இந்த பாடத்தை நான் சொல்லித்தர போறேன், சரியா? இப்போதைக்கு விளங்காட்டி கொஞ்சம் மீறிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், டெல்டா ஜி ஒரு சமன்பாடை கிப்ஸ் என்றவர் உருவாக்குறாரு. டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ்ன்னு சொல்லி, இதுல டெல்டா ஹெச்ன்றது தாக்கத்துல வெப்ப உள்ளுறை என்தல்பி. அது உங்களுக்கு பிளஸ் மைனஸ் எப்படி இந்த பிளஸ் மைனஸ் எடுக்கிறதுன்னு சொல்லி தந்திருக்கு. அடுத்து டெல்டா எஸ் என்ட்ரோபி, இது வெப்பநிலை. இதுல அழகா நீங்க கண்டுபிடிக்கணும், டெல்டா ஜிட அழகு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். டெல்டா எஸ் அழகு என்ன, ஜூல் கெல்வின் -1 மோல் -1. ஜூல் கெல்வின் -1 மோல் -1. டெல்டா ஹெச் அழகு என்ன, கிலோ ஜூல் மோல் -1.
கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1. எப்பயுமே ஒரு சமன்பாடுல அலகுகள் வந்து ஒரே இதுல இருக்கணும். ஒரே என்ன சொல்றேன், இப்ப மீட்டரையும் சென்டிமீட்டரையும் வச்சு கூட கணக்கு செய்யல. மீட்டர்னா எல்லாத்தையும் மீட்டருக்கு மாத்தணும், சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டருக்கு மாத்தணும். இந்த கேள்வியை எம்சிகள் வச்சு குழப்பறதே இந்த டெல்டா என்ட்ரோபியோட அலகை வச்சுதான். என்ட்ரோபியோட அலகு வந்து ஜூல்ல தான் தருவாங்க. பொதுவாக நியம அலகு வந்து ஜூல்ல தான் இருக்குது. ஆனா என்தால்பி வந்து கிலோ ஜூல்ல தான் நிற்குது. அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னா இவரையும் 10 பிரிச்சிங்கன்னு சொன்னா கிலோ ஜூல மாத்திருந்தேனே மாத்தி தான் கொஸ்டின் செய்யணும். அப்ப நான் இதை கிலோ ஜூல் போட்டு கொள்றேன். என்னதுக்குன்னு சொன்னா இந்த ஒரு கொஸ்டின் ஒரு இவட அழகுண்டே இருக்கிறதுக்காக பேப்பர்ல செய்ய போகிட்டையும் கட்டாயம் எல்லாத்தையும் ஒரே அழகுக்கு அப்படின்னா ஒரே அழகுன்னு சொன்னா நான் சொல்ற விலங்கு தண்ணி எல்லாத்தையும் மீட்டர்னா மீட்டர்ல வச்சு செய்யணும், சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர்ல வச்சு செய்யணும், கிலோமீட்டர் மீட்டர் வச்சுக்கொண்டு செய்யறது எல்லாம் கிலோமீட்டருக்கு மாத்தணும். அந்த மாதிரி இப்ப வெப்பநிலை என்ன செய்யணும், இங்க வெப்பநிலை என்ன கேள்வியில தானே தந்தீங்க, இந்த இடத்துல மட்டும்தான் வெப்பநிலையோட அழகு நீக்குது. அப்ப இந்த வெப்பநிலையோட அழகும் கேள்விக்கு நீங்க கட்டாயம் மாத்தணும். பேப்பர்ல உங்களுக்கு செல்சியஸ் பாகை செல்சியஸ் தான் தருவாங்க. நீங்க அதை கேள்வினுக்கு மாத்தணும். மாத்தி இப்ப இவட அழகு உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். இப்ப கண்டுபிடிச்சா டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். இது வந்து கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1 தனி. இது என்னது, டி வந்து கெல்வின், இது வந்து கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1 கெல்வின் மைனஸ் 1. சரி, இல்லாட்டி கெல்வின் மைனஸ் 1 மோல் மைனஸ் 1 எப்படி எழுதலாம். இப்ப இந்த கெல்வின் மைனஸ் 1 இந்த கெல்வினும் வெட்டிப்படும். பேலன்ஸ் ஆகுறது என்ன, கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1 தானே, இங்கேயும் கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1 தானே. 100 சென்டிமீட்டர்ல இருந்து 10 சென்டிமீட்டர் கழிச்சா என்ன வரும், 2 சென்டிமீட்டர்னு சொன்னா கழிச்சு வர ஆன்சரும் 90 சென்டிமீட்டர் தானே வரப்போகுது. அதே மாதிரி இதுல இருந்து இதை கழிச்சு வர ஆன்சரும் கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1 தான் நிக்க போகுது. அந்த அலகு தான் டெல்டா ஜிட அலகு, ஜிடையும் அலகு. நான் சொன்னது விளங்கிச்சா? மத்தாக்கள் விளங்கிச்சா? ஓகே, இத விடுங்க சரியா. இப்ப நான் இங்கால வரேன். இப்ப உங்களுக்கு டெல்டா எஸ் வந்து பிளஸ் மைனஸ் வந்தா எது ஹாப்பி எது சேடுன்னு தெரியும். அதே மாதிரி டெல்டா ஜிக்கும் பிளஸ் மைனஸ் இருக்குது சரியா. பிளஸ் மைனஸ் மட்டும் இல்ல, அவருக்கு வந்து ஜீரோ பிளஸ் மைனஸ் ஜீரோன்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இப்ப ஒரு தாக்கம் வந்து சுயமா நடக்க விருப்பம்ல, ஆட்டோமேட்டிக்கலி நடக்க விருப்பம்னு சொன்னா அவரோட டெல்டா ஜிட பெருமானம் மைனஸ்ல வரும். அதே அவர் வந்து ஒட்டோவா நடக்க விருப்பம் இல்லை, ஒரு குறித்த வெப்பநிலையில அவர் ஒட்டோவா நடக்க விருப்பம் இல்லை. இப்ப -15 திண்மம் இந்த ஐஸ் கட்டி வந்து திரவ ஐஸ் கட்டியா மாறுறதுக்கு விருப்பம் இல்லை. அந்த தாக்கம் சுயமா அந்த வெப்பநிலையில நடக்க விருப்பம் இல்லை தானே. அப்ப அந்த மாதிரி விருப்பம் இல்லாம அவர் சுயமா நடக்க விருப்பம் இல்லாம வர்றது டெல்டா ஜி பிளஸ்ல வரும். அதே நீங்க 27 பாகை செல்சியஸ்ல வந்து ஐஸ் கட்டியை கொண்டு வந்துட்டு அவரை கரைய விட்டு பாத்தீங்கன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கலாவே கரைவாரு, சுயமாவே நடந்து கொள்வாரு. அப்படி சுயமா நடக்கிறதுக்கு நாங்க சொல்றது டெல்டா ஜி மைனஸ் சரியா. சுயமா நடக்கிறது மைனஸ் டெல்டா ஜில, அவர் அப்படி சுயமா நடக்கிறதுக்கு தான் விருப்பம். அப்ப டெல்டா ஜி மைனஸ்ன்றது தான் ஹாப்பியான சந்தர்ப்பம். டெல்டா ஜி பிளஸ்ன்னு சொல்றது வந்து ஒரு சேடான சந்தர்ப்பம். அதே மாதிரி டெல்டா ஜி ஜீரோன்னு மண்டிக்குது, இதை நான் பிறகு சொல்றேன் சரியா. இது ரெண்டும் இதுல எது ஹாப்பி எது சேட்னு விளங்கிச்சா? ஓகே, இப்ப சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன்.
கேமரா தவிக்கிறது தெரியுதா? ஓ சார். ஓகே, இப்ப நான் ஒரு தாக்கம் வந்து எழுதுறேன். எக்ஸ் y வந்து சேர்ந்து z ஒரு தாக்கத்தை விளைவை உருவாக்குதுன்னு இருக்கும். சரியா? ரெண்டுமே வாயு. 3z உருவாக்குதுன்னு இருக்கும். இதுல நான் சொல்றேன், இதுல டெல்டா H வந்து 50 கிலோ ஜூல் 3-1. சரியா? டெல்டா எஸ் வந்து டெல்டா எஸ் சொல்லுங்க. இது வந்து டெல்டா எஸ் பிளஸ் வரப்போதா மைனஸ் வரப்போதா? ஆன்சர் பிளஸ். ஏ. விளைவுல வந்து மூலக்கூறு எண்ணிக்கை அதிகமா இருக்கு தாக்கிகளை விட. So, ஓகே, சரி, ஆன்சர் சரி. சரியா? இப்ப இதுக்கு நான் போட்டேன் பிளஸ்ல தான் வரப்போகுது. பிளஸ் 1000 ஜூல் கெல்வின் -1. நான் இந்த தாக்கம் நடக்கிற வெப்பநிலை 27 பாகைன்னு இருக்கிறேன். 27 பாகை செல்சியஸ். இப்ப நான் பார்க்க போறேன் இந்த தாக்கம் வந்து சுயமா நடக்க போகுதா இல்லையான்னு சொல்லி. சரியா? அப்படின்னா எனக்கு என்ன சமன்பாடு தேவை? டெல்டா ஜி சமன் டெல்டா H மைனஸ் டி டெல்டா எஸ். சரியா? இப்படியோட சமன்பாடு தேவை. இப்ப நான் இது எல்லாத்தையும் பிரதியிட்டேன்னு சொன்னா இதுக்கு ஒரு ஆன்சர் வரும். இந்த ஆன்சர் வந்து மைனஸா இருந்தா தாக்கம் சுயமா நிகழுமா நிகழாதா? சுயமா நிகழும். சுயமா நிகழும். பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா சுயமா நிகழாது. சரியா? ஓகே, இப்ப நான் இத பிரதியிட போறேன். பிரதியிட்டு பார்க்க போறேன் தாக்கம் சுயமா நிகழுமா இல்லையான்னு. அதுக்கு முன்னுக்கு சும்மா இப்படி போட்டு பாக்குறேன். டெல்டா H வந்து செயலைக்குது. செயலைக்குதுன்னு சொன்னா தொகுதி வந்து ஹாப்பி ஆகிக்கிறாருன்னு அர்த்தம். அப்படின்னா சும்மா ஹாப்பின்னு எழுதி போடுறேன். சய டி இருக்குது. டெல்டா எஸ் வந்து சகையில இருக்குது. டெல்டா எஸ் சகான்னு சொன்னா தொகுதி ஹாப்பியா இல்லையா? ஹாப்பி. என்னது? ஹாப்பி. ஹாப்பியா தான் இருக்கும். ஹாப்பியா தான் இருக்கும். சரியா? பிளஸ்ல இருக்குது. இப்ப ஹாப்பி. இந்த டீன்னு சொல்றது வந்து டெல்டா எஸ் பிளஸ். டெல்டா எஸ் பிளஸ். ஓகே, டீன்னு சொல்றது வந்து கெல்வின் வெப்பநிலை வரப்போகுதுன்னு அதை சொல்லிக்கிறேன். கெல்வின் வெப்பநிலை எப்பயுமே பிளஸ்ல தான் வரப்போகுது. சரியா? அப்ப இந்த 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 இடத்துல அதை யோசிக்கிறத பத்தி பெருசா இதாக்க வேணும். ஏன்னா கெல்வின் வெப்பநிலை தானே. கெல்வின் வெப்பநிலை எல்லாமே 0 பாகை செல்சியஸ் எத்தனை கெல்வின்? இருநூற்றி 73.
273 கெல்வின். சரியா? அப்ப ஜீரோவே 273 கெல்வின்ல இருக்குது. அப்ப போக போக எல்லாமே இப்ப இதை கூட்டிட்டே போக்கல இங்கால வெப்பநிலை கூட்டிட்டே தானே போகுது, பிளஸ் தான் போகுது. இங்க இப்ப குறைஞ்சிட்டு போனாலும் இங்க இது வந்து பிளஸ் தான் வரும். சரியா? நான் இது உங்களுக்கு பிசிக்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன், நான் புறவைக்கு வேண்டாம் சொல்றேன். இப்ப இத ஃபுல்லாவே ஒரு செட்டா எடுத்துக்கோங்க. இவரால எந்த மாற்றம் வரப்போறல, ஏன்னா இவர் நம்பர் எப்பயுமே பிளஸ் தான் இங்க போகுது. ஏன்னா 0.C 273 கெல்வின்னு சொன்னா 10 சொல்றது இவரோட இன்னும் 10 273 இன்னும் 10 கூட்டணும் தானே, அப்ப 283. இவரை விட 10 குறைஞ்சதுன்றது இவரை விட எத்தனை வரும், இவரை கூட்டி தானே வரும், 263 கெல்வின். அப்ப குறைஞ்சிட்டே போனாலும் கெல்வின் நம்பர் வந்து பிளஸ்லயே தான் இருக்குது, கூட்டிட்டே போனாலும் வெப்பநிலை பிளஸ்லயே தான் இருக்குது. அப்ப இந்த ஆன்சர் எப்பயும் பிளஸ்லயே தான் வந்து கொண்டிருக்குது. அப்ப எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வர பொருள். அதனால அதை அப்படியே வச்சுட்டு டெல்டா எஸ் யோசிங்க. டெல்டா எஸ் வந்து எப்படி பிளஸ்ல ஹாப்பியா இருக்குது. ஒரு தொகுதி ஒரு ரசாயன தாக்கம் உண்டு, டெல்டா எச்சும் ஹாப்பினா டெல்டா எஸ்ஸும் ஹாப்பினா ஒரு சந்தோஷமானதுல இருந்து சந்தோஷமானதை கழிச்சா வர்றது ஒரு ஹாப்பியா தான் இருக்கும். அந்த டெல்டா ஜி வந்து ஹாப்பின்னு சொன்னா என்ன குறியீட்டுல வரும், மைனஸ்ல வரும். சரியா? இப்படிதான் கணக்கால் வரப்போகுது. இது ஏன்னா ஃபர்ஸ்டாவே இப்படி ஹாப்பி சேட் அதை வச்சு சொல்லி தரேன்டா, கொஞ்சம் போக போக இந்த நம்பர்ஸ் எல்லாம் மொங்கல் மாதிரி ஆகி போயிட்டோம், குழம்பி குழம்பி குழம்பி. அதுக்குதான் ஃபர்ஸ்ட் இதை சொல்லி தந்துட்டு நான் நம்பர்ஸ்ல போறதை சொல்லி தரேன். சரியா? இப்ப ஆஹ் இப்ப இந்த இப்ப எப்படி சொல்றது, பண்ணீங்க இதை நான் நம்பர்ல போட்டு காட்டுறேன். டெல்டா ஹெச்சுக்கு என்ன ஆன்சர், 50 கிலோ ஜூல் மூல் -1. அழகு போட்டு பிரதிடுங்க எக்ஸாம்ல. டி வந்து என்ன 27 பாகை. இதை இப்படியே இங்க போயிட்டு போடவானு, இது என்ன செய்யணும், கட்டாயம் கெல்வினுக்கு மாத்தணும். மாத்தினா எத்தனை வரும், 300 கெல்வின். 300 கெல்வின். எப்படி எடுக்கிற இத, 0.C 273 கெல்வின். சரியா? எப்படி வந்து 0ஓட 273 கூட்டினா கெல்வின் வரும். சரியா? பாகை செல்சியஸ் இருக்கிறோட 273 கூட்டினீங்கன்னா வார ஆன்சர் வந்து கெல்வின்ல வரும், வெப்பநிலை. சரியா? இது 10ஆம் ஆண்டு என்னமோ இருக்குது. இப்ப எனக்கு வேணும் 27 பாகைக்கு என்ன ஆன்சர், அப்ப 27 பாகை இங்கே போட்டு 273ஓட கூட்டணும். 27 273 300 கெல்வின் வரப்போகுது. அப்ப இங்கன்னா 300 கெல்வின் நான் போடுறேன். இங்க 300. இந்த டீக்கும் டெல்டா எஸ்க்கும் நடுவில் இருக்கிறது தர. சரியா? அப்ப தர டெல்டா எஸ் பெருமானம் என்ன, சக 1000 இது கெல்வின், 1000 ஜூல் கெல்வின் -1 மூல் -1. கட்டாயம் நீங்க மறக்காம இவரை கிலோ ஜூலுக்கு மாத்தணும். ஏன்னா இங்க இவர் கிலோ ஜூல்ல இருக்கிறாரு. சரியா? அப்ப நான் கிலோ ஜூலுக்கு மாத்தணும்னு சொன்ன என்ன செய்யணும், 1000ஆல பிரிக்கணும் தானே. அப்ப நான் 1000ஆல பிரிக்கிறேன். பிரிச்சா எனக்கு வரும் கிலோ ஜூல் கெல்வின் -1 -1 சொல்லுவோம். இப்ப இதுவும் வெட்டி பெற்றோம். சரியா? இங்கேக்கு சக ஒன்று தர சய 300 விளங்குதுனது. அப்ப இங்க சய 50 சய இது எப்படி பிரக்கட் பண்றேன், இங்கேயும் சகதான் இங்கேயும் சகதான் சக இங்க ஒண்டிக்குது, 1 தர 300 சய 300 சய 50 சய 300 எத்தனை